ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோடு 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டி அங்கே தெரிஞ்சு போயிடுச்சான்னு நம்ம ஆளு ரொம்ப பயந்து போகிறான். அந்த இடத்துல நம்ம லூவும் சொல்கிறாரு, மாஸ்க் தம்பி, நீங்கள் தான் எங்கள் மேஜஸ்டியால் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கீங்க. உங்களை பற்றின சில பல இன்டெல் எனக்கு வேணும். என்ன நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா என்ன? ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொத்து நாங்கள் விழுறாரு. அங்கே அவர் நல்லாவே அங்கே நடிக்கிறாரு. என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது. என்னால் இப்போ என் முன்னாடி இருக்க அந்த கிரிமினல் அவனை கூட என்னால் பிடிக்க முடியாது. இதை பார்க்கும் போதே தெரியுது பச்சையாக அவர் நடிக்கிறாருன்னு. ஆமாம், எதுக்காக அவர் என்னை பிடிக்காம இப்படியெல்லாம் அங்கே பண்ணிருக்காரு? அங்கே டைலும் கேட்குறான், ஆமாம் மாஸ்டர் என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, போகலாம். அங்கே திடீர்னு அவனோட கண்லேருந்து அப்படியே ரத்தமாக வரும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது அந்த பில்லோடைய எஃபெக்ட் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நம்ம போகணும். இந்த சைடு லூவோட பாக்கெட்டில் ஏதோ ஒரு மெசேஜ் வரும். பார்த்தா லூவோட சிஸ்டர் தான். அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குமா, இதனால அங்கே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் ஒரு மெசேஜ் அங்கே போகிறாரு, 2 நாளைக்கு வெயிட் பண்ண, நானே என்னோட கையால் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். சீன் அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரை நோக்கி போகும். அவ்வளோதான், நம்ம ஹீரோவும் ஜென்ரல் லூவோ பண்ண விஷயம் தான் இப்போ நியூஸ் மீடியான்னு பரவி இருக்கு. அந்த பெரிய பேட்டில் நம்ம ஹீரோவோட சப்போர்ட் பெரிய அளவில் இருந்திருக்கும். அதனால அவனை பற்றி தான் எல்லா இடமும் பரவி இருக்கு. சீன் அப்படியே ஹாஸ்பிட்டலில் நோக்கி வரும். அங்கே யான்றானும் கேட்குறாங்க, ஆமாம் என்ன ஆச்சு நம்ம யூக்கு டாக்டர்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவன் ஓகேவா தான் இருந்தான், ஆனால் எதுக்காக இப்போ அவனோட நிலைமை ரொம்ப ஒஸ்ட் ஆகுது? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? மேடம், என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களோட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்செல்லாம் நாங்கள் செக் பண்ணோம், ஆனால் எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு டிடெக்ட் ஆகல. எதனால அவருக்கு இப்படி ஆகுது எதுவுமே அங்கே தெரியல. அங்கே பிரின்சஸும் வந்துட்டு, யான்றான்னு அமைதியாக இருங்க, இதுக்கு நீங்கள் ரொம்ப கோவமாக வேணாம், ஏன்னா இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நம்ம யூவை எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றணும். ஹைனஸ், அது கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு குயினும் நம்ம ஜென்ரல் லூவும் வராங்க. ஹைனஸ் நீங்களா? அட மதர் நீங்களா? குயினுக்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கும், அதை காட்டிக்கினே அவங்க சொல்கிறாங்க, ஆர்டினரியான மெடிசனை வச்சு அவனை குணமாக்க முடியாது. நல்ல வேலை என்கிட்ட இது இருக்கு. இதுதான் கிளினுடைய 7 கலர்டு பிளட்டு. இதால் எந்த மாதிரி இல்னஸையும் குணமாக்க முடியும். அட மதர், நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அட இது அதானே, இந்த மாதிரி ஒரு பிளட்டு 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குளின் மூலமாக அங்கே கிடைக்கும். அதே மாதிரி இதால் மிராக்கில் பண்ண முடியும். ஈவன் ஒரு பர்சன் சாகிறதுக்கே போனாலும் அந்த இடத்துல வெறுமா இதை குடிச்சா போதும், அங்கே திரும்ப உயிரோட வர முடியும். அந்த மாதிரி ஒரு கோல்டன் எலிக்சர் ஆஃப் லைஃப் தான் இது. இதுக்கு முன்னாடியே நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் இப்பயும் எனக்கு புரியாத விஷயம், நம்ம யூக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கு? எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கும் போதும் யூக்கு இந்த அளவுக்கு பெரிய விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துல யூவோட வாயில் சொட்டு சொட்டாக விடும் போது அவ்வளோதான், நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குணமாகறான். சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்கெலிட்டன்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஏதோ ஒரு பர்சனும் சொல்கிறான், நீ என்கிட்ட என்ன சொல்லிருக்க? அதாவது 10 வருஷமாக பயங்கரமாக போட்ட பிளானை ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமர் அவன் ஒரே நொடியில் நாசமாக்கிட்டானா? அது நான் என்ன சொல்கிறது, அதான் உண்மை. முன்னாடியே ஒரு மிஸ்டீரியஸான பர்சனும் ஒரு வித்தியாசமான பவர் பயன்படுத்திங்கன்னே சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே முட்டாளுங்க தான், நீங்கள் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை. வெறுமா அந்த இடத்துல ப்ரெஷரை வெளிவிட்டதுக்கே அவ்வளோதான். அங்கே இருக்கிற எல்லா பீஸ்ட்டுங்களும் அப்படியே அழிஞ்சு போகுது. அங்கே யார் மிச்சம் மீதி இருக்காங்களோ அவங்க கிட்ட அவர் சொல்கிறாரு, நம்ம பிளானை டிஸ்ட்ராய் பண்ண அந்த ஹியூமன் அவனை நெக்ஸ்ட்டு டெட் லிஸ்ட்டில் போடுங்க, சீக்கிரமாக அவன் செத்தாகணும். அவ்வளோதான், நம்ம யூ ஏதோ ஒரு விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலும் மாட்டிக்கிறான். இந்த சைடு அந்த பிளட்டுனால எப்படியோ ஆள் எழுந்துக்கிறான். ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? இதை பார்க்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அப்போனா நான் ஒன்றும் மாட்டிக்கலையா? அங்கே இப்படி இவன் யோசனை இருக்கும் போது, என்ன ஆச்சு, எழுந்துட்டியோ? அங்கே குயினை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அட மேஜஸ்டி, நீங்கள் வேணாம், இந்த இடத்துல உன்னோட மரியாதையை காட்டணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை, நீ அப்படியே இரு. ஆமாம், இது என்ன என் வாய்க்கிட்ட வித்தியாசமாக எதுவும் ஒன்று உழுவுது? அங்கே தான் ஜென்ரல் லூவும் இருக்காரு. அதுதான் 7 கலர்டு குளினுடைய பிளட்டு. எக்ஸ்ட்ரீம்லி அவ்வளோ வேல்யூபிள். அதால் எதையுமே க்யூர் பண்ண முடியும். நீ குயினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மேஜஸ்டி ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அந்த இடத்துல நம்ம யூவும் யோசிக்கிறான், இப்போ நான் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே அங்கே பண்ணியிருக்கேன். இதனால குயின் ஒரு பெரிய ரிவார்டை எனக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நான் தப்பாக இருந்தேனா இப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஹீரோவா நான் வர மாதிரி இருக்கும். இப்படி யூ எதுக்கு யோசிக்கிறானா, அவனோட ஐடென்டிட்டி அது வெளில வந்துச்சா அது அவனுக்கு தெரியல. குயினோ ஜென்ரல் லூ கிட்ட சொல்றாங்க, ஹே லூ,
நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும்? ஏதாச்சும் விஷயத்த நீங்கள் சொல்லணுமா என்ன? அது என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கான். இவனை மாதிரி ஒரு பையனை பார்த்ததில்ல. ஃப்யூச்சரில் இவன் தான் டிராகன் கிங்டமுடைய ஒரு பில்லராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயம்? நீ டேரெக்டாக சொல்லிட்டு போயேன். அது என்னன்னா ஏர்ஃபோர்ஸில் வந்து இந்த மாதிரி டேலண்ட்டுக்கு ஏகப்பட்ட குறை இருக்கு. அதனால மேஜஸ்டி உங்ககிட்ட நான் அனுமதி கேட்டா. ஆமாம், என்ன என் கிட்ட இருக்கிற அந்த பையனை தூக்கலாம் ட்ரை பண்ணுறியோ? இல்லை உண்மையை சொன்னா நான் அப்படியெல்லாம் பண்ண ட்ரை பண்ணல. ஏன்னா நம்ம இருக்கான்ல, அவனுக்கு உயரம்னா ரொம்ப பயம். அதனால ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது மேஜஸ்டி. அதனால நீங்களே அசைன் பண்ணுற ஒரு இடம் அதுவே அவனுக்கு செம்மையாக இருக்கும். சொல்ல எதுவும் இல்லைனா அப்போ நீ போகலாம்ல? ஓகே மேஜஸ்டி, இதோ இப்பயே போகிறேன். பாத்தியோ உன்னை ரெக்ரூட் பண்ணுன்னு வெளியில் எத்தனை பேர் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த பாதை, இது வந்து ரொம்ப ஆபத்தான பாதை. அதுக்கேற்ற மாதிரி ரிவானோ கம்மியாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால ஒன்ஸ் இந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்துட்டா என்னை பிட்ரேல் பண்ணுறதை பற்றிலாம் யோசிக்கவே வேணாம். ஏன்னா உனக்கே தெரியும், உன்னோட சிஸ்டர் அவங்க இப்போவும் வீட்டில் தானே இருக்காங்க. மேஜஸ்டி எனக்கு புரியுது மேஜஸ்டி, கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, இப்போதைக்கு வேற எதுவும் இல்லை, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை, ரெஸ்ட் எடு. ரொம்ப நன்றி மேஜஸ்டி. ஆனால் போகும்போது நம்ம ஹீரோ பின்னாடியே யோசிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ தைரியமா என்னைய மிரட்டுற அளவுக்கு? ஆனால் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையுமே எண்ணி ஒரு நாள் உங்களையே அந்த ட்ரோனை விட்டு தூக்காம நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் அங்கே குயின் வரும்போது ஜென்ரல் லூ அங்கே வெயிட் பண்ணிருக்காரு. ஆமாம் ஜென்ரல் லூ, நீ வந்து எங்கே என்ன பண்ணிருக்க? யாருக்காக வெயிட் பண்ணிருக்க? வேற எதுக்கு மேஜஸ்டி? உங்களுக்காக தான். ஏன்னா உங்ககிட்ட அந்த மாஸ்க் கூட இருக்கிற அந்த பர்சன், அவனை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்திருக்கேனே. சீக்கிரம் பாயிண்ட்டுக்கு வா. மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன், அவன் ஏன் தெரியல அந்த ஆளு மாதிரி வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது. என்னது அந்த ஆளா? மேஜஸ்டி, நான் வந்து இன்னமும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதனால நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன், நான் வந்து போறேன் இப்படின்னு அவர் ஓடி போயிடுறாரு. ஆனா குயினுக்கு அங்க இன்னமும் புரியல, மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் அவன் யாரு, இவர் யாரை மீன் பண்ணி சொன்னாரு? ஒருவேளை அந்த ஃபிளேம் அலையன்ஸோட லீடரு அவனா இருக்க வாய்ப்பு இருக்கோ? அவன் தான் இவனை மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்தோ இப்படின்னு தான் குயின் மேல யோசிக்கிறாங்க. இங்க ஃபிளேம் அலையன்ஸோட லீடரு அவருக்கு அங்க தும்பலா வருது. ஆமா, என்ன ஆச்சு சீஃப்? ஏதாச்சும் பிரச்சனையா? அது என்னன்னு தெரியல, திடீர்னு தும்பல் வருது. யாரோ ஒருத்தங்க என்னை பத்தி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா ரெக்கவர் ஆயிட்டான். அங்க 1 மந்த் இப்போ கடந்து போகுது. நம்ம இப்போ நல்லா குணமாயிட்டான். அங்க வெளியில வந்தோடனே ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அங்க வந்துடுறாங்க. அடையோ, உங்களை பத்தி நாங்க ஏகப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க பண்ண விஷயத்த பத்தி இங்க சொல்ல முடியுமா? அதே மாதிரி நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எதுக்காக அந்த கிழிஞ்சு போன ஸ்கார்ஃபை நீங்க அணிஞ்சிருக்கீங்க? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கா? அதே மாதிரி நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, நீங்கள் பேட்டில் ஃபீல்டில் 800க்கும் மேலே ஏகப்பட்ட பீஸ்டா அப்படியே தும்சமாக்கிட்டீங்களா? இன்னொரு ரூமரும் இருக்கு. என்னன்னா, ரீசெண்டாக நீங்களும் பிரின்சஸும் ஒன்னா க்ளோஸாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா? அவ்வளோதானே, பின்னாடி தான் இருக்காங்க, நீங்களே கேட்டுக்கோங்க இப்படின்னு பிரின்சஸை பார்த்து கையை காட்டணுன்னே அங்கே ஹைனஸ் கிட்டே அவங்க கேட்குறாங்க. ஹைனஸ், உங்களுக்கு என்ன ரூமர்ஸ் படி நம்ம யூவா அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா என்ன? யூ தான் உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா என்ன? அதே மாதிரி அந்த வே ஃபேமிலியோட வேயாங் அவன் தானே உங்களுக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்டா மாற வேண்டியது, அவன் என்ன ஆச்சு? இந்த சிட்டிக்கு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் எப்படி நல்லா க்ளோஸா? நீங்கள் உங்க 2 பேருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கா, இல்லை வேற ஏதாச்சா? அதை பற்றி சொல்லுங்க மேஜஸ்டி. ராயல் ஃபேமிலியோட மானத்தை அப்படியே பறக்க விடலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ? அப்படி பண்ணால் பறக்க விடுற உங்களோட நிலைமை அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படின்னு அவங்க வெறுமா ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்ல, அவ்வளோதான் எல்லாருமே பயந்து போய் 10 அடி அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. பரவாயில்ல, நான் சொல்லி ஆகணும், பிரின்சஸ்க்கான அந்த டைட்டில் அது உண்மையிலேயே ஹேண்டியா இருக்கு. அடேயூ, நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த மாதிரி கொஸ்டினை என் மேலே டம்ப் பண்ணுற வேலையை வச்சுக்காத, இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்கோ. கண்டிப்பாக அத்த டைம்லாம் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பிரின்சிபல், யூவோட அக்கா சாங்கு இவங்களாம் அங்கே வராங்க. அங்கே அக்கா பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்கிறான். இந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி பிரின்சஸ் கிட்டேயும் அவங்க சொல்லி தான் போகிறான். பிரின்சஸ், நான் வந்து இதுக்கு மேலே கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. புரியுது, நம்ம வந்து இம்பீரியல் சோல் ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராக இருக்கோம், அதனால எப்படியும் வேலை விஷயமா திரும்பவும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே உன்னை திரும்பவும் சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் அங்கே ஓடி வரான். ஆனால் வந்தவுடனே ஒரு மாதிரி பயங்கரமாக அங்கே நாத்தடிக்குது. பிரின்சிபல் சூ, திரும்பவும் என்ன குடிச்சிருக்கீங்களா என்ன? ஏன்னா கப்பு தாங்க முடியல, இங்கே வரைக்கும் நீங்கள் குடிச்ச அந்த வாடை அது பயங்கரமாக வருது.
அது ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் ஏன்னா நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். ஏன்னா நீ நம்ம அகாடமில இருக்கியா, இதனால அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷனு அதெல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆக போகுது. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கனால அடக்க முடியல. அடையோ ஒரு ரூமோட கார்டு இது, இந்தா வச்சுக்கோ, இது உனக்கு தான். அட பிரின்சிபல்ஸும் எல்லாமே ஓகே தான், ஆனால் என் சிஸ்டர் முன்னாடியே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ரூமோட கார்டு அது இதுன்னு. அட என்ன ஆச்சு உனக்கு? ஏன்னா உன் சிஸ்டர்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கு. என்னது? அப்போனா நீங்கள் என் சிஸ்டரையும் விட்டு வைக்கலையா? அவங்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்களா என்ன? நீ என்ன சொல்ல இருக்குன்னு உனக்கு புரியுதா? அதாவது இது கோல்டன் மேன்ஷனுடைய ஒரு ரூம் கீ தான் இது. அங்க கோல்டன் மேன்ஷன் அப்படின்னு கேட்டோன்னே நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஷின்னு யாங்கெல்லாம் ஒரு பெரிய வீட்டில் இருப்பாங்களே, அதே மாதிரி ஒரு பெரிய மேன்ஷன் தான் நம்ம ஹீரோக்கும் இப்போ கிடைச்சிருக்கு. அதுவா இது? அங்க உடனே யூவோட சிஸ்டரும், ஆமா தம்பி அதே தான், இதுக்கு மேலேயும் சின்ன அப்பார்ட்மெண்ட்ல நம்ம இருக்க வேணாம், பெரிய இடத்துக்கு போறோம். இப்போ சொன்ன அந்த மாளிகையும் நம்ம ஷின்னுக்கு பக்கத்து வீடு தான். அப்பனா என்ன, நானு ஷின்னு யாங்கு இவங்களுடைய நெய்பரா நான் இப்படின்னு ஆள் ஆச்சரியமாகறான். இதுக்கப்புறம் அந்த மேன்ஷனை நோக்கி சீன் போகுது. அந்த இடத்துல நம்மளால ஸ்மைல் பண்ணிக்கினே வந்துங்கன்னே சொல்றான், நான் தான் உங்களோட புது நெய்பரு. அங்க ஷின்னுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா அப்புறம் தான் அவ ஸ்கார்ஃபை பாக்குறான். ஸ்கார்ஃபோட நிலைமை ஒரு மாதிரி மோசமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கார்ஃபை பத்தி ஒன்னாங்க பேசும்போது அங்க இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் அங்க பார்க்க முடியல. யாங்கு அட போங்கடா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நான் வந்து போறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட மேன்ஷனை நோக்கி வரும். உள்ள ஆளுக்கு பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் அகாடமியோலயே கிடைச்சிருக்கு. ஒரு வெப்பனு, ஒரு கிறிஸ்டல் கோரு, இது எல்லாமே அந்த மிஷினை முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அகாடமிலேருந்து ஃப்ரீயாவே நம்ம ஹீரோக்கும் வந்திருக்கு. அகாடமி உண்மையிலேயே என்ன பெரிய அளவில் அதிகமாக வேல்யூ பண்ணுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதுதான் விஷயம்னா இதுக்கு மேலேயும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு சீக்கிரமா 4 ஸ்டார் எக்ஸாமினேஷன் அதை வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். டீச்சர் சாங், நான் எதுக்காக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன்னா 4 ஸ்டார் எக்ஸாமினேஷன் அதை வந்து சீக்கிரமா நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னது? ஹேய், உனக்கு வந்து நான் சொல்லியே ஆகணும், உண்மையிலேயே ரொம்ப தைரியம் அதிகமாகவே இருக்குப்பா தம்பி. சரி, நெக்ஸ்ட் வெனஸ்டே லொகேஷன் சி ஸ்பிரிட்டோட கிளான் ரூயின் அந்த இடத்துக்கு வந்துரு. அங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறான். ஆனா பின்னாடி அந்த மிங்கு அந்த சின்ன பொண்ணா வரா. என்ன ஆச்சு மிங், நீ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? அது என்னன்னா, உங்களை மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க எப்படி பீஸ்ட் எல்லாத்தையுமே சமன் பண்றீங்க, அதே மாதிரி நானும் பீஸ்ட்டை சமன் பண்ணி தோக்கடிக்கணும்னு பாக்குறேன் எனிமிய. அப்படி ஸ்ட்ராங்கான எனிமிங்க வந்தா பார்டரை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ல. ஆனா பிரச்சனையே என்னன்னா, இதுக்கு முன்னாடி நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ண பீஸ்ட் எல்லாம் சமன் பண்ணலான்னு, ஆனா ஒரு முறையும் பீஸ்ட் வந்ததே இல்லை. மிங், எனக்கு புரியுது, நீ என் கூட வெளியில வரியா? ஓகேண்ணா, எங்க போலாம்? அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போறாங்க. மிங்குக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா அண்ணா, எதுக்காக இந்த டைம்ல நம்ம காட்டுக்குள்ள போறோம்? இங்க ரொம்ப டார்க்கா இருக்கு, பீஸ்ட் கூட இருக்கலாம், வீட்டுக்கு போகலாம். அங்க திடீர்னு ஒரு உல்ஃப் வரும். அது ஒரு கிரிம்சன் பாய்சன் உல்ஃப் தான். இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்க செகண்ட் டியர்ல இருக்க ஒரு பீஸ்ட். அதை பார்த்தோன்னே அவளுக்கு பயமாயிடுது. அண்ணா, நம்ம வந்து போயிடலாண்ணா. மிங், இந்த பாய்சன் உல்ஃபை நீ தோக்கடிக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் என்னோட பீஸ்டை சமன் பண்ண மாட்டேன். அது என்னை தாக்கினே இருக்கும். ஈவன் நான் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாமே உன் கிட்டதான் இருக்கு மிங். அதனால நீ தான் என்னை காப்பாற்றணும் மிங். அட அண்ணா, எனக்கு வந்து தெரியாதே, என்னால் அப்படி பண்ண முடியாது. பீஸ்டை நான் எப்படி சமன் பண்ணுவேன்? ஆனால் அதுக்குள்ள அந்த ஓனாயும் பயங்கரமாக அங்கே கடிக்கும். நம்ம ஹீரோவோட கை முழுக்க அங்கே ரத்தமாக ஊற்றும். மிங்கும் கேட்குறான், அண்ணா சீக்கிரம் சமன் பண்ணுங்க. ஆனால் அங்கே ரத்தம் அப்படியே வடியும். அங்கே ஹீரோவும் சொல்கிறான், மிங், நீ ஒண்டி இப்போ பீஸ்ட்டை சமன் பண்ணலனா அவ்வளோதான். அண்ணன், உனக்காக நான் இந்த இடத்துலயே சாகிற மாதிரி ஆயிடுமா? அவ்வளோதான், விட்டுட்டு அது திரும்ப மண்டையை கடிக்கலான்னு வரும். அங்கே மண்டையை கடிக்கலான்னு போகும்போது, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேனா இப்படின்னு இவ கத்துறா. அவளை சுற்றி ஒரு பயங்கரமான எனர்ஜியும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அந்த இடத்துல கடிக்கலான்னு வந்த பீஸ்டும் ஒரு பயங்கரமான அடி வாங்கும். அங்கே ஒரு ஃபீனிக்ஸ் அப்பியர் ஆகுது. அது கோல்டன் ஃபெதரோட இருக்கிற ஒரு ஃபீனிக்ஸ் தான். நான் யோசிச்ச மாதிரியே ஃபேமிலி கிட்ட ஃபீனிக்ஸ் நேச்சுரலா அவங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் இப்போவும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. இவன் ஃபேமிலின்னு சொல்றது யாரு அப்படின்னு சரியா தெரியல. அதனால போக போக ஃபேமிலி யாருன்னு இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபீனிக்ஸும் சும்மா இல்ல, இது கிட்டயும் டெட்டானா திரும்ப உயிரோட வர மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபீனிக்ஸ் தான் இது. இதுக்கும் ஹிடன் எவல்யூஷன்லாம் இருக்கு. இதோட பேட்டில் வரும்போது அது எல்லாத்தையுமே 1 by 1 பார்க்கலாம். அங்க வெறுமா ஆர்டர் கொடுக்குறான். அது ஃபெதர்ஸை நீடில் மாதிரி ஆக்கி பயங்கரமா அங்க தாக்குது. இந்த ஃபீனிக்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ் 3ல இருக்கும். இது முன்னாடி ஒரு ஆர்டினரியான பீஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ என்னோட பிரதரையே ஹர்ட் பண்ணல, கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், அதுக்காக நான் உன்னை கொன்னே தீருவேன் அப்படின்னு அவ கடைசியா ஒரு அட்டாக் பண்ண. அவ்வளவுதான், அங்கேயே அந்த பீஸ்டும் அழிஞ்சு போகுது.
மிங் கங்க்ராலேஷன், நீ ஃபைனலி சொன்ன மாதிரியே அங்கே பண்ணிட்ட. ஆமாண்ணா, ஆக்சுவலாக நான் ஒரு பீஸ்ட்டை சமன் பண்ணிட்டேன். ஆனால் எதுக்காக உங்களோட உயிரை ஆபத்தில் நீங்கள் போட்டீங்க? ஏன்னா நான் அப்படி பண்ணலனா நீங்கள் உன்னோட பீஸ்ட்டை சமன் பண்ணியிருப்பியா என்ன? அதே மாதிரி மிங்கு, நீ இன்னமும் மெச்சூர்டாக மாறணும். அட, நீங்கள் எதுக்காக இன்னமும் என்னை ஒரு சைல்டு மாதிரி ட்ரீட் பண்ணீங்க? நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணெல்லாம் இல்லை. ஆனால் ஆப்வியஸாக எனக்கு நீ சின்ன பொண்ணுதாம்மா. அதுக்கப்புறம் தான் எப்படி இவளுக்கு இந்த மாதிரி பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். நான் 6 வயசு இருக்கும் போது ஒரு பீஸ்டால நான் தாக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு நான் பயந்து போய் தான் இருந்தேன். எனக்கு எதை பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்கும். அதனாலேயே இந்த சம்மனிங்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சரியாக வரவே இல்லை. என் ஃபேமிலியில் என் மேலே பெரிய ஹோப் இருந்துச்சு. ஆனால் என்னால் எதுவுமே அங்கே பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. முக்கியமாக என்னோட ஃபேமிலிக்கு என்னால் ஒரு கெட்ட பேர். ஸோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணனால நான் எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தேன். அந்த டைமில் தான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். உங்களையும் அக்காவையும் பார்த்ததுக்கப்புறம் என்னோட உலகம் அப்படியே மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா எனக்கு நானே சொல்லிப்பேன், வளர்ந்தா எல்லாமே சரியாயிடும், கண்டிப்பாக என்னால் பயத்தை போக்க முடியும்னு. ஆனால் இப்போ அந்த பயம் என்கிட்ட இல்லைனா அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் உங்களை இப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன். மிங், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்ட இது இருக்கு. ஃப்ரேயா, சீக்கிரம் வெளிலவா. ஃப்ரேயாவும் அந்த பிளான்ட் பீஸ்டும் அப்படி ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். இதனால நம்மளால டக்குன்னு ஹீல் ஆயிடுறான். இதனால அவளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அண்ணா, இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் நீங்க தான். ஒஸ்டான ட்ரிக்கை என் மேல பயன்படுத்துறீங்க. அப்படியாம்மா? ஆனா ரொம்ப எனக்காக நீ வருத்தப்பட்ட, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இடத்துல சிஸ்டமும் ஏதோ ஒரு விஷயத்த அங்கே ஷோ பண்ணு. கங்க்ராலேஷன் ஹாஸ்ட், நீங்க ஹானரரி அப்படின்னு ஒரு டைட்டிலாம் அக்யூர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி காட்டியர் அல்கமி ஃபர்னஸ் அதையும் ரிவார்டாக அடைஞ்சிருக்கீங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாக யோசிக்கிறான். நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ரிவார்ட்லாம் இருக்கும்னு. ஆனால் ஏதோ ஒன்று வீட்டுக்கு போயிட்டு அது என்னன்னு பார்க்க வேண்டியதான். அந்த காட்டியர் ஃபர்னஸ் அது என்னவா இருக்கும், அதுக்கான பதில் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.